மதத்திலிருந்து வேற மதத்துக்கு போக மாட்டாங்க. அதுக்கு என்ன வேண்டாலும் செய்வோம். எங்க கோயிலே நாங்க இடிப்போம், முஸ்லீம் மேல பழிய போடுவோம். எங்க தலைவரை நாங்க கொல்லுவோம், முஸ்லீம் மேல பழிய போடுவோம் என்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இந்த கோட்சையை வைத்து என்ன செய்யலாம், இந்த சங் பரிவாரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் கேட்கிறேன், இவங்களுடைய சித்தாந்தமே இப்படித்தான் என்று தெரியும் பொழுது உனக்கு ஏன் குண்டு வெடிப்புல அவன் மேல சந்தேகம் போக மாட்டேங்குது? முஸ்லிம்களுக்கு மாத்திரம் எல்லா புலனாய்வு துறைக்கும் சந்தேகம் திரும்புது. நீ என்ன நினைச்சிருக்கனே, இவங்க கோச்ச ஆளுக்க, இவங்க குண்டை வச்சுப்புட்டு கோயில்ல வச்சுப்புட்டு முஸ்லீம் மேல பழி போடுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்கன்னு உனக்கு வழங்கணுமா இல்லையா? அதுல இருந்து அரசாங்கம் பாடம் படிக்கல. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல குண்டு வெடிக்குது. குண்டும் கூட கிடையாது, சும்மா ஒரு பாட்டில மண்ணை ஊற்றி எரிஞ்சிருக்கு, பெட்ரோல் குண்டு பேர் வச்சுட்டாங்க. அது மீனாட்சி அம்மன் கோயில்ல குண்டுன்னு சொல்லிவிட்டு அவரை பிடிச்சாங்க. கடைசியில் நாம என்ன பண்ணோம், பயங்கரமா போராட்டம் பண்ணி சிபிஐல விசாரிக்கணும், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அப்புறம் சிபிஐல கொடுத்த பிறகு அந்த குண்டு வச்சது முஸ்லீம் கிடையாது, பொய் வழக்கு, அது ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்லி அவரை கேஸ்ல சேர்த்து அதை செஞ்சாங்க, வேற மாதிரி கொண்டு போனாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அப்ப அங்க ஒரு குண்டு வெடிப்புன்னு சொல்லி ஒன்னு உண்டாக்கி முஸ்லீம் மேல பழி போட்டியா இல்லையா? நாங்க போராட்டம் பண்ணி இருக்காச்சு எங்க மேல தானே பழி வந்திருக்கும். நாங்க போராட்டம் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டதுனால தானே அதை ஒழுங்காக விசாரித்து முஸ்லீமுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. அப்ப இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் அவங்க வைப்பாங்க, பழியை நம்ம மேல போடுவாங்க என்பதுக்கு நம்ம இதை உதாரணமாக பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப சமீபத்தில் 2007 தாராபுரம்ங்கிற ஒரு ஊர்ல பள்ளிவாசல்ல பன்னி தூக்கி போட்டாங்க. பன்றி அறுத்து பள்ளிவாசல்ல போட்டாங்க. அப்ப முஸ்லீம்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் நம்ம தௌஹீத் ஜமாத் உட்பட எல்லாருமா சேர்ந்து பெரிய போராட்டம் எல்லாம் பண்ண பிறகு அது இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு ஆளை கைது பண்றாங்க. இவங்க உடனே திசை திருப்புறக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஈரோட்டில் போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கடவுள் சிலை உடைச்சுட்டாங்க. அவங்கள உடைச்சா என்னவாக, முஸ்லீம்கள் வந்துருமில்ல, அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்களாம். முஸ்லீம் மேல போட்டு பயங்கரமாக ராமகோபாலெல்லாம் போய் பேட்டிலாம் கொடுக்குறாரு. கடைசியில் பார்த்தா செஞ்சது யாருன்னு கேட்டா இந்து முன்னணிக்காரன். அவன் கடவுள்னு வணங்குறாங்கிறான், இவங்களே இந்துக்கள் நம்புறாங்க. வேடிக்கை பாருங்க, இந்துக்கள் நம்புறாங்க. நீ கடவுள்னு நினைக்கிறிய, அந்த கடவுள் சிலை அவன் உடைக்கிறான். அவனுக்கு பக்தி தான் கிடையாது, அவன் முஸ்லீம் அழிக்கணும், முஸ்லீம் ஒழிக்கணும், தலைவன் அவனு. அதான் அவனுடைய நோக்கமே தவிர உன் கடவுள் மேல அவனுக்கு பக்தி இருக்கணுமா இல்லையா? அவன் அதை உடைச்சுக்கிட்டு என்ன செஞ்சான், முஸ்லீம் மேல பழி போட பார்த்தான். அதை கண்டுபிடிச்சதை பார்க்கணும். அதே மாதிரி தென்காசியில ஒரு தேரை எரிச்சாங்க. தேர் வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கும்ல, தேரை எரிச்சு விட்டாங்க. எரிச்சுட்டு முஸ்லீம்கள் எங்களுடைய தேரை எரிச்சு விட்டார்கள் அப்படின்னு சொன்னான். கடைசியில் விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க, முஸ்லீம் இருக்கல, இந்து முன்னணி தேரை இருக்கிறான் பாருங்க. தேருங்கிறது உனக்கு எவ்வளவு புனிதமானது, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்துக்களுக்கு தேர் என்னது, ஒரு புனிதமானது தானே. அதாவது கடவுளத்துக்கு வச்சுட்டு உற்சவம்லாம் விடுவேன். அவ்வளவு புனிதமா மதிக்கக்கூடிய ஒரு தேர் அனாதே தெருவுல தான் நிற்கும். அது கட்டடத்துக்குள்ள இருக்காது, தெருவில் நிற்கும். அந்த தேரை கொண்டே தீ வச்சுட்டு முஸ்லீம் மேல பழி போட்டானே. அப்புறம் நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணி உண்மை குற்றவாளிகளை தேரை வச்சு நம்ம போராட்டம் பண்ணோம். எது கண்டுபிடிச்சோம், முஸ்லீம் மேல பழியை போட்டாங்க, பழியை துடைக்கணும் என்பதற்காக போராட்டம் பண்ணி கடைசியில் என்ன வந்துச்சு, யாருன்னு கேட்டா இந்து முன்னணிக்காரன். அப்ப இந்துக்கள் விளங்கணும், இவங்க கோயிலையும் கொண்டு வைப்பாங்க, தேரையும் கொளுத்துவாங்க, காந்தியையும் கொள்ளுவாங்க அப்படின்னு விளங்கணுமா இல்லையா? அதோட முக்கியமானது என்ன தெரியுமா, தென்காசியில சில கொலைகள் கலவரங்கள்லாம் நடக்குது. நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்கிட்டு 10 அங்கிட்டு 10 பேரை பிடிக்கிறான் போலீஸ். இங்கிட்டு போய் 6 கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது. என்ன பண்ணாங்க, அப்படி டைவர்ட் பண்ணி முஸ்லீம் பக்கம் எதிர்ப்பு அரசாங்கத்தை திருப்புறதுக்காக வேண்டி அங்க தென்காசியில் RSSக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது. அந்த ஆபீஸ்ல என்ன பண்ணிவிட்டாங்க, குண்டு வச்சுட்டாங்க. எப்படி குண்டு வைக்கிறாங்க, அவங்க தங்களை காப்பாத்திக்கிட்டு, ஆளுக்கெல்லாம் தேவை கிடையாது, அவங்க எல்லாம் வெளியே போய்கிட்டு குண்டு மட்டும் வைக்கணும், நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த வெறும் ஆபீஸ்ல என்ன செய்யறான், குண்டை வச்சுவிட்டு RSS அலுவலகத்தில் குண்டு வச்சா அது யாரா இருக்கும்? பள்ளிவாசல வச்சாலும் நாங்களா இருப்போமே, RSS வச்சா நாங்களா இருக்க மாட்டோமா? பள்ளிவாசல குண்டு வச்சாலே அது யார் மேல போடுற, எங்க மேல போட்டா RSS ஆபீஸ்ல குண்டு வச்சா கண்டிப்பா முஸ்லீம் தான். உடனே விட்டாங்க, முஸ்லீம் குண்டு வைத்து விட்டார்கள், பயங்கர பரபரப்பு பேப்பர்ல 2 நாள். கடைசியில பார்த்தா பாருங்க, சிவாண்டு ஒருத்தன், ரவின்னு ஒருத்தன், குமார்னு ஒருத்தன், லட்சுமி நாராயண சர்மாங்கிற ஒருத்தன், இன்னொரு 3 பேரு, இவங்க தான் RSSக்காரன், இவன் தான் குண்டு வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு போலீசார் ஒழுங்கா துப்பு துளைக்கி இவங்க தான் செஞ்சாங்க என்று சொல்லி அவங்களை கண்டுபிடிச்சு 24/1/2007 அந்த பேப்பர்ல பரவாயில்ல செய்தி வருது. எப்போ வருது, 4 நாளா முஸ்லீம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா யார் வச்சிருக்கிறா, அப்ப RSS அவனுடைய அலுவலகத்துல அவனே குண்டு வைக்கிறான்னா எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்?
ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MA சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இங்க நோக்கம் என்ன வருது அவங்களுக்கு? எதை வேண்டாம் அழிப்பான். முஸ்லீம் அழிக்கப்படுவார்களே ஆனால் அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்? எதை வேண்டாம் அழிப்போம், யாரை வேண்டாம் அழிப்போம். அத்துவானியை கூட காலி பண்ணிட்டு முஸ்லீம் மேல பழி போடுவாங்க. ராமகோபாலனை கூட கொண்டு விட்டு யார் மேல போடுவான்? சிரிக்கிறது சொல்லல. இல்லை காந்தியை கொண்டு வர பெரிய விஷயமா? காந்தி எப்படி அத்துவானியோட பெரிய தலைவர் இல்லையா? அப்ப காந்தியை கொண்டு விட்டு நம்ம மேல பழியை போட்டவன் நாளைக்கு ராமகோபாலனை கொண்டு விட்டு என்ன செய்வான்? முஸ்லீம்கள் ராமகோபாலனை கொண்டு விட்டான்னு சொல்ல மாட்டானா? அத்துவானியை கொலை பண்ணி நம்ம மேல பழி போட மாட்டானா? அப்ப இவர்கள் என்ன வச்சிருக்கிறான்? அவர்களே மதிக்கக்கூடிய ஆட்களை காலி பண்ணி விட்டாவது என்ன செய்யணும்? முஸ்லீம்கள் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு செயல்படுவதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி நம்ம சத்தியமங்கலத்துக்கிட்ட சதுமுகைன்னு ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலையை போட்டாங்க. விநாயகர் இருக்கிற கடவுள், அந்த கடவுளுடைய கழுத்தில் என்ன கொண்டு செருப்பு மாலையை கொண்டு போட்டாங்க. செருப்பு மாலை போட்டா யாரா இருக்கும்? நம்ம தான் இருப்போம். யாருக்கு? விநாயகர் கடவுளுக்கு மேல நினைச்சிட்டாங்க, செருப்பு மாலை போட்டு விட்டார்கள். செருப்பு மாலை போட்ட முஸ்லீமை பிடி அவர் பேட்டி கொடுக்கிறார் பயங்கரமா. யாரு? இந்து முன்னணி தலைவர்கள் அங்கே போய் இறங்குறார்கள். இன்னொரு விநாயகர் கழுத்தில் செருப்பு மாலை போட்டு விட மாட்டோம், உயிரை கொடுத்தும் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. போலீஸார் என்ன பண்றாங்க? பல மாதிரி விசாரணை பண்ணி பார்த்தா மஞ்சுநாதன்கிற ஒரு இந்து முன்னணிக்காரனும் செல்வகுமார்ங்கிற ஒரு இந்து முன்னணிக்காரனும் 18/2/2006 கைது செய்யப்படுறாங்க. எதுக்கு? விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டதுல. ஹிந்து பத்திரிகையில் இது வருது. அப்ப விநாயகர் எல்லா பத்திரிகையும் இன்க்ளூட் செஞ்சுட்டான். இங்கிலீஷ் பத்திரிகை, ஹிந்து பத்திரிகையில் இது வருதே தவிர நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகையும் வந்துட்டாங்க. ஒரே அளவுக்கு அமைக்கிட்டாங்க. நம்ம மேட்ச்ல இருந்தால் லட்டு சாப்பிட்ட மாதிரி, இந்த மேட்ச்ல அவனுக்கு என்ன இருக்கு? எவனுமே போடல. அப்ப நான் என்ன கேட்கிறேன்? அடே விநாயகர் கடவுளுங்கிறிய, ஊர்வலம் போக விட மாட்டேங்கிறான்னு கத்திரிய, அவ்வளவு பக்தி உனக்கு நெசமா இருந்தா உனக்கு மனசு வருமா? உன் கடவுள் சிலையில போய் கழுத்துல போய் மாலை போட செருப்பு போடணும் மனசு வருமா? வருதுன்னா என்ன அர்த்தம்? இவங்க எவனும் இந்து மத பக்தி கிடையாது. இந்துக்களுக்கு முதல் எதிரி இவங்க தான், நமக்கு ரெண்டாவது தான். இந்துக்களுக்கு முதல் எதிரி யாரு? இந்துத்துவாக்காரனா இந்துக்களுக்கு எதிரி. இந்துக்களுக்கு தான் காலி பண்றான், இந்து கடவுளை தானே இழிவுபடுத்துறான். அடுத்தவன் செருப்பாலை போட்டு அவனுக்கு எப்படி வரும்? அட உன்னை சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்? அட பாவி, நமக்கு விநாயகர் கடவுள், அவர் முழு முதல் கடவுளுங்கிறோம், அவருக்கு போய் செருப்பு மாலையை போட்டு விட்டாங்களே அப்படின்னு இந்து முன்னணிக்கு எதிராக திரளணுமா இல்லையா? திரள்றாம இன்னமும் இந்து முன்னணி தான் நம்ம பாதுகாப்பு நினைக்கிறானே. அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். இதுல கண்டுபிடிக்கப்படுறாங்க. இது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளுக்கு என்பதற்காக வேண்டி உள்ள விஷயம். அதே மாதிரி 23/2/2008 ஒரு நியூஸ் நடக்குது. என்ன நடக்குது? ஊபியில கான்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒரு வீட்டுல இருந்து குண்டு வெடிக்குது. அந்த குண்டு வெடிப்புல ராஜீவ் மிஸ்ரான்னு ஒரு ஆளும் பூபீந்தர் சிங் சோப்ரான்னு ஒரு ஆளும் இவங்க 2 பேரும் சாகுறாங்க. செத்த பிறகு குண்டு வெடிச்சதுனால, குண்டு வெடிக்காது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் போய் உள்ள போய் போலீஸ் நுழைஞ்சு உள்ள போய் பார்த்தா